அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம சேனல் சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கவங்க, மானிட்டேஷன் ஆகாம இத பாதியிலேயே விட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஏன்னா நான் மானிட்டேஷன் ஆயிட்டேன். இது எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு இந்த மானிட்டேஷன் ஆனேன். ஆனா ஈஸியா எப்படி இந்த மானிட்டேஷன சீக்கிரமா நம்ம மானிட்டேஷன் ஆக முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நான் பார்த்தீங்கன்னா, சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுதுங்க. 3 இயர்ஸா எனக்கு எந்த ஒரு விஷயமுமே அப்டேட்டுமே தெரியாது. யூடியூப் பத்தி எதுவுமே தெரியாம நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பெரிய வீடியோவா போட ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. 1 இயர் பார்த்தீங்கன்னா, பெரிய வீடியோ மட்டும் தான் போட்டேன். அதுக்கு டேக் அடிக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே எனக்கு தெரியாது. வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். அது 1 இயர் ஆனதுக்கு அப்புறமா வாட்சிங் ஹவர் கம்மியாயிட்டே வரும். நம்ம 1 இயர்க்குள்ள 4000 வாட்சிங் ஹவர் எடுக்கணும் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியாது. ஸோ 1 இயர் வரும்போது கரெக்ட்டா எனக்கு 3820 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. நாளைக்கு வந்துச்சுன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது நாளைக்கு வந்தா இந்த 3800 வாட்சிங் ஹவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ மறுநாள் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கிச்சன் டூர் ஒன்று போட்டிருந்தேன். அது 23K ஏதோ போயிட்டு இருந்துச்சு. அதில் வாட்சிங் ஹவர் அப்படியே ஒரு வாரத்துல நாளைக்கு வந்தவொடனே குறைய ஆரம்பிச்சிடுச்சு. குறைய ஆரம்பிச்சாலும் நான் வீடியோ போட்டுட்டே இருந்தேன். நான் கிச்சன் டூர் வீடியோ எப்போ போட்டனோ அந்த டேட் வரும்போது டோட்டலா 1300 வாட்சிங் ஹவர் கம்மியாயிட்டு 3820லேருந்து அப்படியே பரமபதம் ஆடுற மாரி பாம்புலேருந்து இறங்குவோம்ல, அந்த மாரி சர்ருன்னு இறங்கிட்டேங்க. இறங்கி கீழே 825க்கு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடியோஸ்க்கா கம்மியாயிட்டே 825க்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகல. நம்ம ஷார்ட்ஸ் போட்டு சப்ஸ்கிரைபரை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 1 இயர் ஃபுல்லா ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். என்னோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஹிட் ஆச்சு. நல்லா குக்கிங் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். நல்லா போச்சு. ஒரு அதாவது 5000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அத 3500 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அத 9000 சப்ஸ்கிரைபரா கொண்டு வந்தேன். ஷார்ட்ஸ்ல மட்டுமே. ஆனாலும் எனக்கு வாட்சிங் ஹவர் ஏறவே இல்ல. அதுக்கப்புறமா ஒரு ஒரு யூடியூப்ல அதாவது 10 பேர் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் சொல்றது நம்மளுக்கு புரியும் இல்லையா? அந்த மாரி ஒரு சேனல்ல லைவ் போடுங்க. எனக்கு வீடியோஸ் போட்டாலும் வாட்சிங் ஹவர் வரல. ஷார்ட்ஸ் போட்டாலும் என்னால எடுக்க முடியல அப்டின்னா லைவ் போடுங்க. லைவ் போட்டா வாட்சிங் ஹவர் கண்டிப்பா வந்துரும். மானிட்டேஷன் ஆகலாம் அப்டி சொன்னாங்க. லைவ் போட ரொம்ப பயம். ஸ்டார்ட்டிங்ல 1 போடுவேன். அப்புறம் ஒரு 2 வாரம் பொறுத்து 1 போடுவேன். அதுக்கப்புறம் துணிஞ்சு லைவ் போடுவோம் அப்டின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். லைவ் போட்டு 3 மாசம் கரெக்ட்டா எனக்கு வாட்சிங் ஹவர் வந்துடுச்சு. 3 மாசத்துல. இன்னுமே நான் நெறைய லைவ் கரெக்ட்டா ப்ராப்பரா போட்டிருந்தா, இன்னும் சீக்கிரமே வாட்சிங் ஹவர் எடுத்திருக்கலாம். ஆனா நான் ஒழுங்காவே போடல. இடையில இடையில விட்டுட்டேன். லாஸ்ட் 3 மாசம் தான் கரெக்ட்டா அத ப்ராப்பரா போட்டேன். எனக்கு வாட்சிங் ஹவர் வந்துடுச்சு. ஸோ 4000 வாட்சிங் ஹவர் எனக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறமா $10 எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கூகுள் ஆம் ஆட்சென்ஸ் இதில ஒரு பின் நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஒரு பின் நம்பர் நம்மளுக்கு நம்ம அட்ரஸ்க்கு வரும். இத எடுத்து அத கூகுள் ஆட்சென்ஸ்ல நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம மானிட்டேஷன் ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம $100 வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு சேலரி வர ஆரம்பிச்சுரும். ஸோ புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்க எல்லாருமே பெரிய வீடியோ போட்டுக்கிட்டு இப்ப எனக்கு என்ன இதில பெனிஃபிட்னா, நான் 1 வருஷம் ஃபுல்லா பெரிய வீடியோவே நிறுத்திட்டேன். ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் லைவ் போடவே எனக்கு பெரிய வீடியோ எதுவுமே போடாததுனால லைவ் அடிபடவே இல்ல. என்னால ஈஸியா 3 மாசத்துல எடுக்க முடிஞ்சது. நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பெரிய வீடியோ ஃபுல்லா போட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம லைவ் இன்னைக்கு போடுவோம். போன வருஷம் இன்னைக்கு என்ன வீடியோ போட்டோமோ, அத அப்படியே வாட்சிங் ஹவர் எடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு லைவ் கம்மியாயிட்டே வரும். அந்த மாதிரி நெறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன அ நான் நான் கண்டுபிடிச்சது சொல்றேன். புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, நான் மானிட்டேஷன் ஆகணும் சீக்கிரமா அப்படின்னு நினைக்கிறவங்க, பெரிய வீடியோ போடாதீங்க. ஷார்ட்ஸ் மட்டும் போடுங்க. நீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது மக்களுக்கு தெரியும். நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஷார்ட்ஸ் குடுங்க. அதே நேரத்துல பெரிய வீடியோ போடாம மானிட்டேஷன் எடுக்கிற வரைக்கும் நீங்க லைவ் போட்டு வாட்சிங் ஹவர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வீடியோ மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத கண்டிப்பா போடணும். ஆனா லைவ் எடுக்கிறதுக்கு மானிட்டேஷன் வாங்குறதுக்கு லைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத மட்டும் போடுங்க. பெரிய வீடியோ போடாம ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு லைவ் போட்டு மானிட்டேஷன் எடுத்துக்கோங்க. இன்னொன்னு எந்த கன்டென்ட் சூஸ் பண்றோமோ அதே கன்டென்ட் அதையும் நானே கண்டுபிடிச்சுட்டேங்க என்னோட வீடியோல. எந்த கன்டென்ட் சூஸ் பண்றோமோ, அதே கன்டென்ட் ரொட்டீனா போடும்போது, ஒரே சேம் டைம்ல போடும்போது நம்மளுக்கு நல்லா கிளிக்கா இருக்கு. ஷார்ட்ஸா இருக்கட்டும், சமையல் போடுறீங்கன்னா, சமையல் சம்மந்தப்பட்டதே கொடுங்க.
டைமிங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த டைமிங்லேயே நம்ம போடணும். ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ்னா, இந்தந்த டைம்ல தான் போடுறோம்னா, அந்தந்த டைம்ல கரெக்ட்டா போட்டுருங்க. அந்த மாரி வரும்போது, நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் நல்லாவே ரீச் ஆகும். ஷார்ட்ஸ் மூலியமாவும் நெறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. லைவ் மூலியமாவும் நெறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. லைவ் மூலியமா ஈஸியா வாட்சிங் ஹவர் ஏறும். மானிட்டேஷனும் ஆயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட சேனல் ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிக்கும்போது, நம்ம பெரிய வீடியோவ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நான் மானிட்டேஷன் ஆன கதை. என்னோட கதைய உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பாய்ங்க.